மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ்ச்செல்விக்கு அவார்ட் கொடுக்கறதுனால வர சொல்லி நம்ம சேது கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் உடனே சேது இல்ல அப்பதா நான் வரலன்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அப்பதான் ஏண்டா குழந்தைக்கு ஒருவேளை திடீர்னு மேலுக்கு முடியாம போனா என்ன பண்ணுவ, அதனால கூடவே வாடான்னு சொல்லிட்டு சொன்னதும் சரி அப்பதான் வரேன்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. இப்ப நேரா காலேஜுக்கு எல்லாருமே கிளம்பி போறாங்க. சிறந்த மாணவியா நம்ம தமிழ்ச்செல்வியை தான் சூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே தமிழ்ச்செல்வி கஷ்டப்பட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. தமிழ்ச்செல்வி 12th முடிக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சது, 12th அதுக்கப்புறம் முடிச்சது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனது, எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. கர்ப்பமா இருக்கும்போது 100 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு படிச்சுட்டு வந்ததுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லி நம்ம தமிழ்ச்செல்வி பயங்கரமா ப்ரௌட் பண்றாங்க. தமிழ்ச்செல்விக்கு இது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவார்ட் கொடுக்கவும் கூப்பிடுறாங்க. தமிழ் நான் மட்டும் இந்த அவார்டு வாங்குறதுல தகுதி கிடையாது, என்னோட சேர்ந்து என்னுடைய குழந்தைங்களும் கஷ்டப்பட்டது, அதனால குழந்தைங்களுக்கும் சேர்த்து கொடுக்கறது தான் சந்தோஷம் சொன்னதும் குழந்தைங்களை தூக்கிட்டு சேதுவும் அதே மாதிரி வசந்தி 2 பேருமே வராங்க. அவார்ட் கொடுக்குறாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு தமிழ்ச்செல்வி. இப்ப தமிழ்ச்செல்வி பேச சொல்றாங்க. உடனே நம்ம தமிழ் எல்லா பொண்ணுங்களுமே இதே மாதிரிதான் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு இருக்கின்ற மாதிரிதான் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. ஆனா எனக்கு என்னுடைய கனவுக்கு உறுதுணையா இருந்தது ராஜாங்க சேதுபதி அவர்கள் தான். அவரு என்னுடைய கனவுக்கு எல்லாத்துக்குமே அவர் எனக்கு துணையா இருந்திருக்காருன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே அவ்வளோ ஓபன் அப் பண்றாங்க. இதை கேட்ட சேதுவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உடனே அப்பதான் இருந்து என் பேரு தான் சொல்லிட்டு நம்ம சேதுவை எந்திரிக்க சொல்றாங்க. சேதுக்கு இது அவ்வளோ ப்ரௌடா இருக்கு, ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுமே உடனே அங்க ஐஸ்வர்யா மாமாவை பத்தி நீ ப்ரௌடா சொன்ன தமிழ், எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்ததுன்னு சொல்லிட்டு தேங்க் பண்றாங்க. சேதுவும் தேங்க் பண்றாங்க. சரி அவ்வளவுதான், குழந்தைக்கு சரியாயிடுச்சு, பவுடர் பால் கொடுத்து குழந்தைக்கு எதுவும் ஆகல, அதனால நாங்க இப்படி கிளம்புறோம்னு சொன்னதும் உடனே சேதுக்கும் ஃபீல் ஆயிடுது, தமிழுக்கும் ஃபீல் ஆயிடுது. தமிழ் குழந்தைய கொஞ்சிட்டு சேதுவும் அதே மாதிரி பெண் குழந்தைய கொஞ்சிட்டு எல்லாரும் திரும்ப கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதும் ராஜாங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா இவ்வளவு நாள் பேரனை பார்க்காம பார்த்ததுனால ராஜாங்கம் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. உடனே மோகனா என்னங்க குழந்தைக்கு மேலுக்கு முடியாம முகமே வாடி போயிட்டு இருந்தது, இப்ப கொஞ்சம் நல்லா கெலுவாவே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இனி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, குழந்தை நல்லபடியா இருக்கணும், அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம பாத்துக்கணும் நல்லா சொல்லி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இப்ப ஐஸ்வர்யாவும் ரூமுக்கு போனது உடனே பின்னாடி தாமரை சாவித்திரி 2 பேரும் என்ன ஐஸ்வர்யா புருஷனை விடாப்பிடியே இருந்து கையோட கூட்டிட்டு வந்துட்ட, எங்க விட்ட புருஷன் தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழ்ந்துடுவானோன்ற பயம், அதனால தானே இப்படி பண்ண, அது மட்டும் இல்லாம தமிழ்ச்செல்வி கூட ஒரே ரூம்ல தங்குறது ஒன்னும் பண்ணமா இருக்கிறது பயங்கரமா இருக்கே, ஏதோ ஒண்ணு 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி திரும்பவும் சாவித்திரியும் தாமரையும் சேர்ந்து மறுபடியும் ஐஸ்வர்யாவோட மனசை குழப்பிட்டு போயிடுறாங்க. ஏதோ கொஞ்சம் ஐஸ்வர்யா திருந்தி இருந்தாங்க. திரும்பவும் ஐஸ்வர்யா பழையபடி ஈஸ்வரி சித்ரா கூட சேர்ந்து பழையபடி பழி வாங்கணும், அதை பண்ணணும்னு சொல்லிட்டு சேதுவோட வாழ்க்கை விட்டு ஐஸ்வர்யா போகிறதுக்கு அவங்களே வழி வகுப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.